எல்லோருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேக்சின் இஸ் யூஸ்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெச்பிவி தடுப்பூசி திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசால் பின்வரும் தடுப்பூசிகளில் எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன யூஸ் பண்றாங்கன்னா கார்டசில் 4 அப்படிங்கிற வேக்சின் யூஸ் பண்றாங்க. அதை தாண்டி செர்வாவேக் வேக்சின்லாம் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு வேக்சினா இருந்தாலும் நம்ம கார்டசில் தான் யூஸ் பண்றோம். அது சிங்கிள் டோஸ் வேக்சினா இருக்கு. ஒரு டோஸ் போட்டு விட்டா போதும். அதனால அதை நம்ம யூஸ் பண்றோம். சரியா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் நியூலி டெசிக்னேட்டட் அஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் தமிழ்நாடு? பின்வருவனவற்றுள் எது தமிழ்நாட்டின் புதிதாக சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிக்கு அப்புறமா இப்ப மதுரை விமான நிலையத்துக்கு சர்வதேச அந்தஸ்து வழங்குறோம் அப்படின்னு சொல்லி மத்திய கேபினெட் வந்து நேத்து முடிவு எடுத்திருக்காங்க. சரியா? சோ மதுரை அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது, கற்றணை தூரும் அறிவு ஸ்டாச்சு இஸ் ஓபன்ட் இன் மெரினா பீச். மெரினா கடற்கரையில் கற்றணை தூரும் அறிவு சிலை திறக்கப்பட்டுள்ளது. இட் இஸ் டன் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டு ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில பள்ளி கல்வித்துறை வந்து இந்த ஒரு சிலையை வடிவமைச்சு நேத்து நம்ம முதலமைச்சர் இந்த சிலையை வந்து திறந்து வச்சிருக்கார். கற்றணைத்து ஊறும் அறிவு அப்படிங்கிற சிலை எங்க இருக்குன்னா மெரினா பீச்ல இருக்கு. எதுக்காகனா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக. யாரு பண்ணிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பண்ணிருக்காங்க, பள்ளி கல்வித்துறை. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை எப்ப தொடங்கி இருப்பாங்கன்னா May 8, 2023. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குலாம் வந்து நிதி உதவிகளை வழங்குறதுக்காக ஒரு அறக்கட்டளை மாதிரி ஏற்படுத்தி இருப்பாங்க. சரியா? லாஸ்டா, தமிழ்நாடு லான்ச்டு HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஆன் 27 January 2026. சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஆன் 28 February 2026. ஸோ நம்ம 27 ஜனவரி, அவங்க 28 பிப்ரவரியில லான்ச் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருமே கார்டசில் 4ங்கிற வேக்சின் தான் பயன்படுத்துறாங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.